பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6. ஆனால் நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால், எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினால், நீர் மாசற்றவரும் நேர்மையாளருமாய் இருந்தால், இப்பொழுது கூட அவர் பொருட்டு எழுந்திடுவார், உமக்குரிய உரையுளை மீண்டும் ஈந்திடுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதித்து உமை வணங்குகிறோம் அப்பா. ஆண்டவரே, புதியதொரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, திருவருகை காலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து உம்முடைய பிறந்த நாளை கொண்டாட எங்களை தயாரித்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நாள் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்றது. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கின்றீர். இந்த நாளிலே நாங்கள் உம்மோடு இருக்கும் பொருட்டு நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர், எங்களை தேடி வந்திருக்கின்றீர். வல்லமையான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பியிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காணப்பண்ண செய்து கொண்டு இருக்கின்றீர். உம்மீது விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிடாதபடி நீர் தாங்கி வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி ஆர்வத்தோடு தேடக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவரே, எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சி கேட்கக்கூடிய பிள்ளைகளை கைவிடாதபடி அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு மாசற்ற தன்மையை கொடுத்து நேர்மையாய் வாழ அவர்களை பழக்குவித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ எங்களை பொருட்டு இந்த நாளிலே நீர் எழுந்திருக்கின்றீர். எங்களுடைய தொடக்கத்தை ஆசீர்வதித்ததை போல் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, காலை தோறும் நீர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றீர். நீர் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி வேதனைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து இருக்கின்றீர். ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய் இருந்திருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இறை பற்றி இல்லாதவர்களை உம்மிடம் திருப்பி கொண்டு வந்திருக்கின்றீர். நம்பிக்கை துரோகிகளை கூட நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த நாளிலே உமது பக்கம் சேர்த்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாட்களிலும் கூட எங்களை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை உயர்த்த போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை உமது கரத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. நீர் மட்டுமே பரிசுத்தர், நீர் மட்டுமே தூயவர், நீர் மட்டுமே உன்னதராய் இருக்கிறபடியினால் இதோ இந்த நாளிலே என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடுவது இல்லை, எங்களை விட்டு வழி விலகி போவது இல்லை. எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகளாய் சேர்த்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆனாலும் தகப்பனே, உம்மை விட்டு வழி விலகி சென்ற நாட்கள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு எதிராய் பாவம் செய்த நாட்கள் உண்டு. பாவம் செய்து எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் கண்ணீருமே தொடர்ந்து வந்திருக்கின்றது சுவாமி. எங்களுடைய கவலையை போக்க யாரும் இல்லையே என்று சொல்லி எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் பாவத்தில் விழுந்து கொண்டு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கக்கூடிய எங்களை நீர் கருணை கண் பார்ப்பீராக. எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா. வரக்கூடிய நாட்களிலே இருக்கக்கூடிய நாட்களிலே நாங்கள் பாவம் செய்யாதபடி என் ஆண்டவருக்கு அஞ்சி என் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பதை பார்த்து அதன் மூலம் தகப்பனே மனமாற்றத்தோடு என் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அநேக பிள்ளைகள் என் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்றும் பாவத்தில் விழுந்து தன்னையே இழந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, யார் எல்லாம் தன்னை இழந்து ஆத்துமாவை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, ஆத்துமாவை பற்றி கவலைப்படாதபடி பாவத்தில் உழந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரும் மீது மனம் இறங்குவீராக. தற்பெருமையோடு அலைகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் பாவம் செய்வேன், யார் என்னை பார்ப்பார்கள் என்கின்ற எண்ணத்தோடு அலைந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக.
தொடுவதாக, உமது ஆணியுள்ள தழும்பு அவர்களை தொடுவதாக, உமது உடல் காயங்களை கொண்டு அவர்களை அரவணைத்து உமது கல்வாரி இரத்தத்தினால் தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அதிகாலையிலே எழுந்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு உம்மை தேடி வந்து என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டு செல்வேன். என் ஆண்டவரை கைவிடாதபடி என் ஆண்டவரை நோக்கியே இருப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. உமது நட்புறவில் பங்கு கொள்ள வந்திருக்கிறார்களே, என் ஆண்டவர் ஓங்கிய புயத்தினால் எங்கள் மீது வைத்திருக்க அன்பினால் எங்களை கைவிடாதபடி ஆசீர்வதிப்பார் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீர் மௌனமாய் இருக்கக்கூடிய கடவுள் கிடையாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. நாங்கள் வாசிக்கின்றோமே திரு பாடல்கள் 62வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையிலே, உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, எனவே நான் சிறிதும் அசைவுறேன் என்கின்ற வார்த்தையின்படி என் ஆண்டவர் கூட இருக்கிறபடியினால் அநேக பிள்ளைகளை இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீரே. ஆண்டவரே, யாரெல்லாம் விண்ணப்பங்களை செலுத்தி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்பீராக, அவருடைய குரலுக்கு செவி கொடுப்பீராக. அவர்களுடைய மன்றாட்டு தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து என் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ரூபா ரிலாபா சீலாபா டுராலாமா ஹலாபா. Thank you Jesus, praise to Jesus, glory to Jesus, hallelujah. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய எதிரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். எங்களுக்கு எதிராக தீங்கு செய்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். எங்களை வேதனையில் வைத்திருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். எங்களை அவமானப்படுத்துகிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். எல்லோரையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை மன்னிக்கக்கூடிய நல்ல மனப்பாங்கு எங்களுக்கு தருவீராக. கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் உண்டு, தாய் தகப்பனுக்கு இடையே பிரச்சனைகள் உண்டு, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இடையே பிரச்சனைகள் உண்டு. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒவ்வொரு குடும்பத்துடன் கடந்து வருவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஏனென்றால் நீரே எங்களுக்கு புகலிடமாக இருக்கின்றீர், வலிமையான கோட்டையாக இருக்கின்றீர். உமது கூடாரத்தில் என் நேரமும் தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் உமது இறக்கைகளின் பாதுகாப்பில் வாழக்கூடிய பிள்ளைகளாகவும் எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்வார்களாக. அதிசயங்களை பெற்று என் ஆண்டவருக்கு பெயரை போற்றி புகழ்ந்து பெருமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் நோயுற்று இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் நோயாளிகள் உண்டு, மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வருமானம் முழுவதும் மருத்துவ செலவுக்கே போய்கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எப்படிப்பட்ட நோய்களை எல்லாம் மனிதர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கின்றோம். வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஏழை எளிய மக்கள் உண்டு. அவர்களும் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவருடைய நோய்களில் இருந்தும் விடுதலையை கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். என்னுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே, அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, ஜெபமாலை அன்னையே, பணிமய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் அமைதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தாருங்கள் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.